வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலில் எடுத்துக்காட்டு 5.6 பார்க்க போகிறோம். 8,6 5,11 -5,12 மற்றும் -4,3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. இந்த கணக்கு தான் பார்க்க போகிறோம். நாற்கரத்தின் பரப்பு காண்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிங்க. முதல்ல கிராஃப் வரைஞ்சிக்கணும். கிராஃப் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிச்சிங்க. ஓகேவாம்மா? குறிச்சிட்டு கிளாக் வைஸில் எடுத்துக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம கொடுத்துருக்கிற அளவு வந்து மாற்றி எடுத்துக்கணும். இப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி, ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்தாச்சு. ஓகேவா? கடிகாரம் சுற்றும் திசைடு எதிர் திசையில் உள்ள பாயிண்ட்ஸை ஏ, பி, சி, டின்னு எழுதியாச்சு. ஓகேவா? அதான் ஆன்டி கிளாக் வைஸ்னு எழுதியிருக்கான். நாற்கரத்தின் பரப்பளவு x1 y1 1/2 × x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 சதுர அலகுகள் எழுதிக்கிங்க. நம்ம ஏபிசிடின்னு கண்டுபிடிச்சோம்ல, அந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கிங்க. 1/2 × x 8 6 5 11 -5 12 -4 3 8 6. ஓகேவா? நான் இப்போ கோடு கிழிச்சிருக்கேன் பாருங்கள், அதை பதில் பெருக்கிங்க. 8 11 88 5 12 60 3 என்ன 15 -15 ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த விரலில் சிம்பிள் போட்டுக்க சொன்னோமோ அதை போட்டுக்குங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 4 24. அடுத்து இதை பெருக்கணும், இதை பெருக்கணும். 5 6 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 11 55 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 12 48 8 3 24. இது மைனஸ் குறி போட்டு பக்கத்தில் எழுதிக்கணும்பா. 1/2 × ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், இந்த மைனஸ் குறி ப்ராக்கெட்னாலே பெருக்கல்னு அர்த்தம். இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படியும் போடலாம், இல்லைனா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ், இல்லைனா என்ன பண்ணணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவாப்பா? இப்போ என்ன போட்டாச்சு, இப்போ என்னென்னா ப்ளஸில் உள்ள சிம்பிள் என்னென்ன இருக்குது பாருங்கள். 88 இருக்குது, 60 இருக்குது, 55 இருக்குது, 48 இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு கூட்டியாச்சு. அடுத்து மைனஸ் என்ன இருக்குது, -15 -24 -30 -24. இது எல்லாத்தையும் போட்டு கூட்டியாச்சு. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். 251லேருந்து 93 கழிச்சு நடக்குது 158. அப்போ ஆல்ரெடி இங்கே 1/2 இருக்கா பாருங்கள். அந்த 1/2 இங்கே கீழே இறக்கிடுங்க, மறந்துடாதீங்க. இன்ட்டு நம்ம கடைசியாக வந்து ஆன்சர் என்னது 158. இதை போட்டுங்க. 4 2 7 2 14 9 2 18. அப்போ எத்தனை சதுர அலகுகள், 79 சதுர அலகுகள். நாற்கரத்தின் பரப்புனாலே என்ன பண்ணும், கண்டிப்பாக கிராஃப் வரையணுப்பா. வரைஞ்சிட்டு தான் ஏபிசிடி அது ஆன்டி கிளாக் வைஸில் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.